நான் விரும்புகிறேன் எல்லோரும் கடவுளை ஆராதிக்க வேண்டும். வாயிலை திறந்து கடவுளை ஆராதிக்க வேண்டும். எப்படி ஆராதிக்கிறது கடவுளை? என்ன சொல்லி ஆராதிக்கிறது கடவுளை? நாங்க அழகா உடுத்திட்டு வந்துட்டு இந்த இடத்துல இருந்துட்ட போதுமா? கடவுளை ஆராதிக்கணும். உள்ளாந்த இருதயத்திலிருந்து கடவுளை ஆராதிக்கணும். அப்படி அசன எந்த நேவில் மித்திரம் ಮಾಡಿಬಿಟ್ಟು ಐತಿ ಒಕ್ಕೊಂಬಿಟ್ಟ ಅರಿಯ ಇದೆ ಇತ್ತೆ ಯಾಟ ಹಿತೆ ದೇವಿಯನ್ ಮನ್ಸ್ ನಮಸ್ಕಾರ ಕರಣ ಕೊಮ್ಮ ನಮಸ್ಕಾರ ಕರಣ சமராய கட்ட அறிஞ மட்ட அறி துக்காய். சில பேர் வாயில திறக்கிறீங்கள வெக்கப்படுறீங்க இல்லையே? நீங்கள் வெக்கப்படுற கொண்டுமே இல்லை. நான் உங்களுக்கு மின்னுக்கு நிற்கிறேன். நான் உங்களுக்கு மின்னுக்கு கண்ணீரோடு கூட ஆராதிச்சுட்டு இருக்கிறேன். நான் வெக்கப்படலையே. நான் அழுது ஆராதித்து கொண்டிருக்கிறேன். நான் வெக்கப்படலையே. මම අඬලා දෙවියන් වහන්සේට ප්‍රශංසා කරනවා. මට ලැජ්ජාවක් නැහැ නේ. ඔක ඉස්සරහට ඉඳලා. මට කම්මැලිකමකුත් නැහැ නේ. හැබැයි මම බලාපොරොත්තු වෙනවා දැන් කට ඇරලා வாய்களை திறந்து ஸ்தோத்திரம் என்று சொல்லுவோம். என்னண்டு? ஸ்தோத்திரம் என்று சொல்லுவோம். வாய்களை திறந்து நன்றி அப்பான்னு சொல்லுவோம். என்னத்துக்காக நன்றி சொல்லணும்? ஆண்டவரே, கடந்த 7 நாட்கள நம்மளை பாதுகாத்து வந்தீங்க ஆண்டவரே, அதற்காக நன்றி ஆண்டவரே. வாயை திறந்து சொல்லுங்க, வாயை திறந்து சொல்லுங்க, ஸ்தோத்திரம் சொல்லுங்க. உங்களை நான் கனப்படுத்துகிறேன்னு சொல்லுங்க. வாயிலிருந்து நீங்க சொல்லும் பொழுது சில வார்த்தைகள் வரும். ஆண்டவரை ஆராதிக்க அந்த ஆவியானவர் உங்களை தூண்டுவார். உங்களை ஏம ஸ்தூதி කරගෙන යනකොට සුද්ධ ආත්මයන් වහන්සේ ඔයගොල්ලන්ට වචනවල දෙයි. දෙවියන් වහන්සේ නමස්කාර. අපි ලැජ්ජාවට වන්නේ. 2 பேரோ 3 பேரோ ஒருமனப்படும் இடத்துல அன்பர்கள் நடுவில் ஆண்டவர் வாசம். දෙන්නෙක්කෝ 3 දෙනෙක් එක්සිත් වෙනකොට ඒ මෙද සුද්ධ ආත්මයන් වහන්සේ සිටිනවා. விளங்குது நான் சொல்றது? 2 பேரோ 3 பேரோ ஒருமனப்படும் பொழுது அவர்கள் நடுவிலே பரிசுத்த ஆவியானவர் அசைவாடி கொண்டிருக்கிறார். ஆண்டவர் அசைவாடி கொண்டிருக்கிறார். அவரை துக்கப்படுத்தக்கூடாது, அவரை வேதனைப்படுத்தக்கூடாது. கடவுளை உள்ளத்திலிருந்து ஆராதி. ஆமென். அந்த சிங்கள பாடலை என்ன 2 ஒரு வசை கேட்போமா? எனக்கு ரொம்ப பிடிக்குது. அது என்னமோ என்ன டச் பண்ணுது. අර ගීතිකාව මම මේ උදේ 3ට විතර මම දාලා පටන් ගත්තා පාඩම් කරන්න. නමුත් මදි. ඒ වුණාට මගේ හිතේ ඒක නිකන් ටච් වෙනවා. எங்களோட வாழ்க்கை படகுல நான் பல தடவைகள் ஜெபித்திருக்கேன். ஆண்டவரே, என் வாழ்க்கை படகுல முன் அணியத்துல நீங்க வாங்க. මම කීපසරයක් මම යාත්‍රා කළා තියෙනවා. මගේ ජීවිතේ බෝට් වල මොකද කියන්නේ? හොරුවනේ. හොරුනේ හොරුව කියන්නේ හොරුව. මගේ ජීවිත හොරුවෙන් ඉස්සර ඔයා ඉන්නේ. ඉස්සර පළමු ස්ථානේ ඔයා ඉන්නේ. එතකොට මට කිසිම රැල්ලක් කියලා මට නෑ. ඔයා ඒ அதிகசகன் மாவை இருக்கிறாங்க. நீங்க சொல்றீங்களா, ஆண்டவரே, என் வாழ்க்கை படகுல முன் அணியத்துல நீங்க வாங்க. உலகத் கேள்விக்குள்ளானே இந்த மகி ஜீவித்து ஒருவி இஸ்ர பலமிஸ்தான ஒயா வாழல. அப்பொழுது எங்களுக்கு எந்த குறையும் வராது. எங்களுக்கு எந்த குறையும் வராது. ஆமென். மீண்டும் ஒரு விஷயம் இந்த பாடலை 2-3 வரிகளை பாடுவோம்.